ஸோ கேனபினாய்ட்ஸ்ன்றது வந்து இனியாலேஷன் மீன்ஸ் மூக்கில் வந்துக்கிறது தான். அப்புறம் ஓரல் இன்ஜெக்ஷன்னா வாயால் சாப்பிட்றது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து இது எப்படி ஆக்ஷன் பண்ணால் வந்து கேனபினாய்ட்ஸோட ரிசெப்டர்ன்றது பிரெயினில் தான் ப்ரெசென்ட் இருக்குது. அப்புறம் இது வந்து எஃபெக்ட் பண்ணுறது வந்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமே இது வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து பிரெயினில் தான் ப்ரெசென்ட் இருக்குது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் வந்து கேனபினாய்ட்ஸ்ன்றது வந்து பிளான்ஸ்ல கிடச்சிருன்றது சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இது வந்து வேரியஸ் காம்பினேஷன் மரஞ்சுவானா, ஆஷிஷ், அப்புறம் செராஸ், கஞ்சா, இதோட வேரியஸ் காம்பினேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் அதுமா வந்து இது என்ன கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கொக்கைன் அதாவது கொக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கொக்கா ஆல்கஹைட் ஆர் கொக்கைன்றது நம்ம இதை சொல்லலாம். இது வந்து எரித்ரோசைலம் கொக்கான்றது சொல்லலாம். ஓகே, இது எரித்ரோசைலம் கொக்கான்றது வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்குது. இது வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னா வந்து சோர்னிங், அதாவது மோந்துக்கிறது மூலிமா அவங்களுக்கு வந்து போதை ஏறும். நெக்ஸ்ட் மோட் ஆஃப் ஆக்ஷன், இது என்ன ஆக்ஷன் பண்ணா வந்து இன்டர்ஃபியரன்ஸ், அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் டோபமைனை. அது மூலமா அவங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் மாரி கிடைக்கும். எதுவும் சந்தோஷமா இருக்கா மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி சொல்றது அந்த டோபமைன்ன்றது அதுதான். ஓகே, ஒரு எனர்ஜினஸ் தான் நமக்கு வந்து அவங்களுக்கு இருக்கும். அவங்க வந்து இதை வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சமாக எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக. ஸோ இதுமாதிரி அதிகமாக எடுத்துக்கும் போது அவங்களுக்கு நேச்சுரலாக அவங்க வந்து ஹாப்பியாக ஒரு விஷயத்துக்கு கூட அவங்க வந்து ஹாப்பி ஆக மாட்டாங்க. அது எடுத்துக்கிட்டா மட்டும் தான் ஹாப்பி கிடைக்கும். அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து அதுவே நிறைய எடுத்துக்கிட்டா தான் அவங்க கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ காமனாக இதை வந்து யூஸ் இது காமன்லி இதை வந்து நமக்கு கோக் ஆர் கிராக்னு சொல்கிறோம் ஸ்டார்டிங் மூலிமா. அண்டு நர்வஸ் சிஸ்டம் இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் தான் இது வந்து இது பண்ணுது. நெக்ஸ்ட் அது மாதிரி இது வந்து சென்ஸ் பண்ணுறது யூஃபோரியா. இது வந்து எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு டோசேஜ் ஆஃப் கொக்கைன்றது வந்து காசஸ் ஹாலிசினேஷன். நிறைய எடுத்துக்கும் போது இல்லாததெல்லாம் இருக்கிறது போல் தெரியும், அந்த மாதிரிலாம் ஹாலிசினேஷனாக தான். நெக்ஸ்ட்டு வெல் நோன் பிளான்ஸ் வித் ஹாலிசினோஜெனிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து நல்ல ஒரு இமேஜினேஷன்லாம் தரக்கூடிய ஒரு பிளான்ட்டுன்ற மாதிரி இதை சொல்கிறாங்க. சோபா பெலண்டோனா. நெக்ஸ்ட் அதுமா டெட்யூரா. ஓகே, டேஸ் ஆஃப் கேனபினாய்ட்ஸ் ஆர் பீங் abused by some sports person. ஸோ கேனபினாய்ட்ஸ்ன்றது நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான் வந்து எடுத்துக்காங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்குல்ல, ஸோ அதனால தான் ட்ரக் எடுத்துக்கிட்டாங்கன்னா வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனை அதேமாதிரி டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க நிறைய இடத்துல. ஏன்னா ட்ரக் யூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு நிறைய படத்துலலாம் பார்த்துருக்கோம்ல, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ட்ரக்ஸ் ஆஃப் பார்பிட்யூரேட்ஸ். பார்பிட்யூரேட்ஸுன்றது அண்ட் அம்பிட்டமைன், அப்புறம் பென்சோ அல்பிட்னைன், இதெல்லாம் வந்து சிமிலர் இதே மாதிரியான ட்ரக்ஸ் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஆனால் பொதுவாக வந்து மெடிசனுக்கு பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்களோட டிப்ரெஷன் அண்டு இன்சோமியா அந்த மாதிரி அவங்களோட இல்னஸ் மென்டல் இல்னஸ் இந்த மாதிரி இதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்டாங்க. பட் மோர்ஃபைன்றதும் அதேமாதிரி வந்து செடேட்டிவ் அண்ட் பெயின் கில்லர். இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேஷண்ட்டுக்கு. இது வந்து அண்டருக்கு சர்ஜரி, யாரெல்லாம் வந்து சர்ஜரி பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த இதுவை யூஸ் பண்ணுவாங்க மோர்ஃபைனை, ஏன்னா அவங்க வலிக்காமல் இருக்கிறதுக்கு. மிச்சதுக்குன்னா வந்து ஃப்ரூட்ஸ், சீட்ஸ், இது ஹேவிங் தி ஹாலுசினோஜெனிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது அதில். அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் இன் ஃபோக் மெடிசனில் ரிலீஜியஸாக ஒவ்வொரு க்ளோவில் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோ. நெக்ஸ்ட்டு மெடிசினல் யூஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபிசியோலஜிக்கல் அண்ட் சைக்கோலஜிக்கல் ஃபங்க்ஷனுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ ட்ரக் அபியூசர் பண்ணால் இதெல்லாம் தப்பாக யூஸ் பண்ணுறான். ஸோ அதேமாதிரி ஸ்மோக்கிங்ன்றது வந்து ரொம்ப ஹார்டான ட்ரக். அது வந்து டொபாக்கோன்றது வந்து யூஸ் பண்ணுறதுன்றது வந்து
400 இயர்ஸ் 400 வருஷமா வந்து இந்த டொபக்கோ ஸ்மோக்கிங், அதாவது டொபக்கோ இருக்குல்ல, இது வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்மோக் ஷிவ்ட் ஆர் யூ யூஸ்ட் ஸ்னஃப். டொபக்கோன்றது வந்து ஸ்மோக் புகை விட முடியும். நெக்ஸ்ட் ஷிவ்டு வாயில் மென்று. நெக்ஸ்ட் இதுமா ஸ்னஃப்னா மூக்கில் மாறுறது, மூக்குப்படி அந்த மாதிரி. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து டொபக்கோன்றது வந்து நம்மளுக்கு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அதில் இருக்குது. அதில் வந்து நிக்கோட்டின் இருக்குது, அது அடிக்ஷன் ஆகும்ல, அது நிக்கோட்டின் இருக்குது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து நிக்கோட்டின் இருக்குது, ஆல்கலாய்ட்ஸ் இருக்குது, அப்புறம் நிக்கோட்டின்றது வந்து ஸ்டிமுலேட், அதாவது தூண்டி விடும் அட்ரினல் கிளாண்டை. எதுக்காகனா வந்து அட்ரினலினை ரிலீஸ் அட்ரினலின் அண்ட் அட்ரினலின்றது வந்து ரிலீஸ் பண்ணும் பிளட் சர்க்குலேஷனில். ஸோ இதனால நம்மளுக்கு வந்து பிளட் ப்ரெஷர்ன்றது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹார்ட் ரேட்டையும் வந்து, அதாவது இதயம் துடிக்குதுல, அது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்மோக்கிங்ன்றது அதேமாதிரி வந்து லங்ஸில் வந்து கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் யூரினரி கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் தொண்டையில் வர வாய்ப்பு இருக்குது. ப்ரான்கைட்டிஸ், நம்ம நுரையீரலில் வந்து ப்ரான்கைலாக இருக்குல்ல, அதில் வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் எம்பைசீமா வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து கொரோனரி ஹார்ட் டிசீஸ்னால் வந்து இந்த மாதிரி டொபாக்கோ யூஸருக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சிகரெட் ஸ்மோக்கிங்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்க. நெக்ஸ்ட்டு கேஸ்ட்ரிக் அல்சர்லாம் அவங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு டொபாக்கோன்றது வந்து ஷிவ்டு இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப இன்க்ரீஸ்டு, அதில் வந்து ரிஸ்க்குன்றது வந்து அதிகம்ன்றாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஸோ டொபாக்கோ வந்து டொபாக்கோன் ஸ்மோக்கிங்கிறது என்ன இன்க்ரீஸ் பண்ணால் இந்த கார்பன் மோனாக்சைடு CO வந்து நம்ம பிளட்டோட கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். அண்டு ஆக்சிஜனோட லெவலை வந்து ரெடியூஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ ஹீம் அண்ட் ஆக்சிஜன்றது வந்து கம்மி பண்ணி விட்டுரும். ஸோ ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி நம்ம பாடியில் வரும்ன்றாங்க. ஓகே, ஸோ யாருன்னா வந்து ட்ரக் அபியூஸ்னால வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மெடிக்கல் ஹெல்ப் அண்ட் கவுன்சிலிங்லாம் கொடுத்து அவங்க வந்து ரெக்கவர் பண்ணணும். ஓகே, அதான் அதோட டேஞ்சரஸ்லாம் சொன்னோம். ஸ்மோக்கிங்கோட டேஞ்சரஸ் அண்டு ஸ்விங் ஆஃப் டொபாக்கோ அதோட டேஞ்சரஸ்லாம் சொன்னோம்.